எந்த இடத்துல உங்களுக்கு இது ஆபாச குறியீடா தெரிஞ்சது? ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிக் பாஸ் சீசன் 9 இன்னைக்கான ப்ரோமோ 3 ரிலீஸ் ஆயிடுச்சு மக்களே. விஜேஎஸ் அண்ட் ஃபயர்னே சொல்லலாம். அந்த பவானி மூட உள்ள இறக்கி வீட்டுல இருக்க எல்லாருக்கும் பேய ஓட்டுறாப்ல. முக்கியமா நம்ம விஜய் போறதுக்கு திவாகர் இருக்கும். அந்த வக்கர புத்தி யாருக்கு? உனக்குதான் அந்த வக்கர புத்தி அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் ஒண்ணு சொன்னாப்ல. அது என்னன்னா, இந்த பிக்கிள்ஸை வந்து இப்படி அடுக்கி நடுவுல அடுக்குன்னு வந்து அவங்களுக்கு வந்து தப்பான குறியீடா தெரிஞ்சுதான். யாருக்கு? விஜய் பார்வதிக்கு. அதாவது அரோரா வந்து திவாகரை பார்த்து அந்த மாதிரி தப்பான குறியீடு காமிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகாரை தூக்கி வச்சாங்களே. திவாகரை பார்த்து ஆபாச குறியீடு காட்டுறதா அந்த பொண்ணு வேலையா? அது பேர் தான் வக்கரம். அதுக்குதான் எங்க செருப்பால் அடிச்ச மாதிரி பதில் கொடுத்துட்டு இருக்க நம்ம விஜேஎஸ். இப்படி வச்சு இப்படி அடுக்குதுல என்னங்க ஆபாச குறியீடு? அங்க அவன் அடிச்சு புடிச்சு கேம் விளையாடிட்டு இருக்கான். உங்களுக்கு வந்து இந்த டைம்ல வந்து திவாகரை பார்த்து அந்த பொண்ணுக்கு ஆபாச குறியீடு காமியா தலையெழுத்து இருக்கான்ற மாதிரி கேட்டு என்ன நியாயம்? உங்க மண்டைக்குள்ள பிரச்சனை, உங்க பார்வையில பிரச்சனைங்க. அடுத்து கெமியை எழுப்பி கேக்குறாப்ல. ஏன்னா கெமி தான் வந்து அந்த டாஸ்க் நடக்கும்போது அரோரா பக்கத்துல இருந்தாங்க. அரோரா வந்து இந்த மாதிரி எனக்கு ஐடியா தான் சார் கொடுத்தாங்க, இப்படி சென்டர்ல நிக்க வச்சீங்கன்னா யாராவது பால் அடிச்சா கூட அது வந்து படாது, பட்டா கூட விழாது அப்படின்ற மாதிரி நம்ம அரோரா எனக்கு ஒரு ஐடியா தான் கொடுத்தாங்க, ஆனா இது வந்து அவங்க தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு, அதாவது இந்த விஷயம் நடந்தது பாத்தீங்களா, அப்பயே வந்து நம்ம கெமி அவர்கள் அட்ரஸ் பண்ணிருப்பாங்க. அதான் இங்க கெமியை வந்து எழுந்து சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம விஜேஎஸ் இன்னொரு விஷயத்தையும் சொன்னாப்ல. அதாவது இந்த மாதிரி தோணுது பாத்தீங்களா, இதுதான் வக்கர புத்தி. நீங்க விக்கிள்ஸ வக்கரம் சொல்றீங்களே, அது வக்கரம் இல்ல. நீங்க பாத்தீங்களா, இது ஒரு பார்வை உங்களுக்கு தப்பா தெரிஞ்சதுல, அதை பார்க்கும்போது அதுதான் வக்கர புத்தி அப்படின்னாப்ல. உங்க மூளை தாங்க தப்பா பாக்குது. இதை பாக்குற பார்வை இருக்கு பாத்தீங்களா, அந்த பாக்குற பார்வை தான் தப்பு, அதுதான் வக்கரம் அப்படின்ற மாதிரி நம்ம விஜேஎஸ் போட்டு பொழந்தெடுக்கிறாப்புல திவாகரால் எதுவும் சொல்ல முடியல. சாரி சார், நான் தான் சார் தப்பா புரிஞ்சுக்கணும் அப்படின்றாப்ல. சாரின்னு கேட்கும் போது உடனே விஜேஎஸ் வந்து எப்ப பார்த்தாலும் நீங்க தப்பா புரிஞ்சுப்பீங்க, ஒரு பொண்ணு எப்படி நீங்க அலிகேஷன், அதாவது ஒரு பொண்ணு மேல எப்படி தப்பான புகார் தூக்கி வைக்க முடியும், அதுவும் இவ்வளவு பெரிய இன்டர்நேஷனல் ஷோலன்னு சொல்லிட்டாங்க. புடிச்சு ஏறி நேர்த்தாப்புல. அதே மாதிரி இன்னொரு அட்வைஸும் கொடுத்தாப்புல. யாருக்கு? திவாகருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு ஒரு விஷயம் சொல்றாங்க, உங்களுக்கு பிடிச்சவங்க ஒரு விஷயம் சொல்றாங்க அப்படின்னா அதையும் அப்படியே மலை போல நம்புறீங்க. அதை வந்து எது உண்மை எது பொய்னே ஆராய மாட்டீங்க. இதுதான் உங்க மேல இருக்க தப்பு. அவங்க சொல்றது அப்படியே நம்புறீங்க பாத்தியா. உங்களை நான் என்ன சொல்றது எனக்கு தெரியலன்ற மாதிரி விஜேஎஸ் அங்க போட்டு புலகத்தை பார்க்க முடிஞ்சது. உண்மையிலே விஜேஎஸ் கேட்கிற கேள்வி எல்லாமே தரமான கேள்வி, அதுக்கு பதில் யாருக்கிட்டுமே இல்ல. அதாவது விஜய் போறது இந்த மேட்டர் வந்து வாண்டடா எடுத்துட்டு வந்து வைக்கணும்னு வச்சாங்க. ஓகேவா, வேணுமுட்டே பண்ணாங்க. ஏன்னா அரோராவும் இந்த கம்முடியும் ஒன்னா இருக்குது வந்து விஜய் போறது பிடிக்கல. அரோரா எப்படியாவது தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த பண்ணாங்க. அதே மாதிரி திவாகர் வந்து அரோரா ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்ல சூஸ் பண்ணும்போது திவாகரை சொன்னாங்க, இந்த ஆள் வந்து லவ்னு சுத்திட்டு இருக்காப்ல, ஒரு மாதிரி பண்றாரு, அதெல்லாம் நான் சரியில்லை, தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு அரோரா சொன்ன உடனே அரோரா மேல ஒரு குற்றச்சாட்டை, இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டை தூக்கி அங்க வச்சாங்க. ஓகேவா, அதுதாங்க நடந்தது. உண்மையாலே இவங்க ரெண்டு பேருக்கும் அரோராவா அந்த டைம்ல பிடிக்கல. அரோரா எதனா ஒரு விஷயத்த சொல்லி கார்னர் பண்ண நினைச்சாங்க. இந்த விஷயத்த தூக்கி வச்சாங்க. வெளியே ஒரு பெரிய பிரச்சனையா வெடிச்சது. யாருக்கிட்ட? மக்கள் கிட்ட மட்டும் இல்ல. எக்ஸ் கண்டஸ்டன்ட் இருக்காங்களே, நம்ம ஜாக்லின் அவர்கள், அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டா உள்ள வந்துட்டு போனாங்களே, அவங்க பேரு மஞ்சரி அவர்கள், அதுக்கப்புறம் ஷெரீன் அவர்கள், இவங்கலாம் வந்து ஸ்டோரி போட்டிருந்தாங்க. இன்னைக்கு ஒரு படி மேல போயிட்டு நம்ம ஜாக்லின் அவர்கள் வீடியோவே வெளியிட்டாங்க. ஓகேவா, இந்த மாதிரி அவங்க பண்ணது தப்பு, அரோரா வெளியே எப்படி வேணாலும் இருக்கட்டுமே. ஓகேவா, அதை வச்சு நீங்க எப்படி உள்ள வந்து ஒரு மாதிரி பாயிண்ட் பண்றீங்க? அந்த பொண்ணு அது மாதிரி பண்ணவே இல்லையே, அதே நீங்க வந்து தப்புன்னு சொல்லி ப்ரொஜெக்ட் பண்றீங்க. அதான் எனக்கு புரியவே மாட்டேது. அவங்க இப்படி நிக்க வச்சது எப்படிங்க அது தப்புன்னு ஆகும்? அதுதான் வந்து விஜய் அங்க போட்டு கிளின்னு கிளிக்கிறாப்ல. உண்மையிலே விஜய் போறது மூஞ்சி செத்து போச்சு. அவங்களுக்கு நீ ஸ்டார்டிங்ல இருந்தே சரியான அடி வந்துட்டு இருக்கு. விஜய் போறது என்ன நினைச்சாங்கன்னா, சபரியை தூக்கி போட்டு அடிப்பாங்க, நம்மள விட்டுருவாங்க. ஏன்னா சபரி தான் வந்து இந்த மாதிரி ஒரு பொண்ணு அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரேமை கிரியேட் பண்ணி வச்சிருந்தாங்களே, அதனால அவனை தூக்கி போட்டு அடிப்பாங்கன்னு நினைச்சாங்க. கடைசியில விஜய் போறது தூக்கி போட்டு பந்தாடுறாங்க. விஜய் போறது திவாகரும் ஆளுக்கு ஒரு மூலையில போய் உட்காந்து இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த இஷ்யூவை தூக்கி போட்டு அடிச்சிருக்காப்புல. உண்மையிலே வேற லெவல். திவாகர் அபிஷியலா வீட்டை விட்டு எலிமினேட் ஆயிட்டாரு. எலிமினேட் பண்ணிட்டாங்கன்றதா நம்மளுக்கு நியூஸா வந்துட்டு இருக்கு மக்களே. சரி, ஓகே, அதை அடுத்த வீடியோல அப்டேட் பண்றேன். அதை பண்ணலான்னு பாக்கிறதுக்குள்ள எனக்கு இந்த மாதிரி ப்ரோமோ கண்டென்ட் உடனே குத்திட்டே இருக்காங்களா. சோ இதை பேசவே நான் ஒன்னும் அந்த வீடியோ எடுக்கல. அடுத்த வீடியோவை அதை அப்டேட் பண்றேன். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐகானை தட்டி விடுவாங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உடனே வந்து சேரும். லவ் யூ, பை, டேக் கேர்.